நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடுல உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஹை டியர்ஸ், வெல்கம் டு முகுதா கிரியேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப்பு சேமாக எடுத்துக்கோங்க. நான் 3 கப்புமே சேம் அளவுள்ள சைஸ் தான் கப் எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு, 1 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதாவது வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் செஞ்சதுமே அதில் நம்ம ஒரு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆயில் அப்ளை பண்ணி. அப்புறமா 1 கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சதுமே அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து நாட்டு சர்க்கரை அளந்து வச்சுருக்கோமோ அந்த கப்புக்கு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நாட்டு சர்க்கரையை அதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைன்னா நீங்கள் 1/4 கப்பு கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது நாட்டு சர்க்கரை அப்படி இல்லை வெல்லம், இந்த ரெண்டில் நீங்கள் சேர்த்து பாருங்கள், இதோடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெல்லம் சேர்த்துக்கிட்ட பிறகு அது நல்லா கரையணுங்க. இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நான் சும்மா வந்து அதாவது அந்த பாகுபதம் நல்லா கட்டியாயிடுச்சா, அதோடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் கட்டியாகணும். அதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். அதோடைய பிசுபிசுப்பு தன்மையில் கொஞ்சம் விட்டு விட்டு அந்த கோடு வரணும், அவ்வளோதான். உங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னு கூட தெரியலன்னு கூட பரவாயில்ல. ஜஸ்ட் அந்த பாகுபதம் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கடலை மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா கைவிடாமல் கிளறி விடணும். கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொன்று அடுப்பில் நம்ம 1 கப் ஆயில் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆயிலை வந்து ஒரு கடாயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்ச பிறகு அந்த கடலை மாவு மேலே நம்ம அந்த ஆயிலை ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றலாம். அதாவது குழிக்கரண்டி இருக்கலாம், அதை வச்சு ஊற்றுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு மைசூர் பாக்கு மாதிரி தான் தெரியும். பட் மைசூர் பாக்குக்கு வந்து சுகர் சேர்ப்போம். சுகர் சேர்த்தா மட்டும்தான் அந்த ஃப்ளஃபினஸ் வந்து நல்லா, அதாவது மைசூர் பாக்கு சாப்பிடும்போது ஹார்டாக அதுக்குள்ளே ஹோல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். பட் இதில் வெல்லம் சேர்க்கறதுனால அந்த மாதிரி வராது. அதனால் நீங்கள் இதோட டேஸ்ட்டு நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற மைசூர் பாக்கை விட நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து அந்த கடலை மாவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அதோடைய தன்மை அந்த எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண பிறகு தான் மறுபடியும் அந்த சூடான எண்ணெயை சேர்த்துக்கணும். இந்த ஸ்வீட் வந்து மைசூர் பாக்கோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்க தான் அதோடைய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். நம்ம இந்த ஸ்வீட்டில் வெல்லம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். எனக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 3/4 கப் ஆயில் தான் தேவைப்பட்டுச்சு. 1/4 கப் வந்து மீதமாயிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா அந்த ஆயில் வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த டைமில் மறுபடியும் நம்ம சூடு படிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒவ்வொரு டைம் வந்து அந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆயில் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, சூடான ஆயில், அது ஒவ்வொரு டைம் வந்து நல்லா உறிஞ்சிக்கிட்ட பிறகு தான் நம்ம மறுபடியும் சூடான எண்ணெய் சேர்த்துக்கணும். எதுக்கு அந்த மாதிரி சேர்க்குறோன்னா, அப்போ தான் கடலை மாவுடைய பச்சைத்தன்மை வந்து அந்த சூடான ஆயில் வந்து சேர்க்கும்போது சூப்பராக அதோடைய வாசம் வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த புரிஞ்ச வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. அச்சஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு மினி மைசூர் பாக்கு மாதிரி தான் தெரியும். பட் அந்த டேஸ்ட் வேறு, இந்த டேஸ்ட் வேறு. அதில் சுகர் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஃப்ளஃபியாக ஹோல்ஸ்லாம் அந்த மைசூர் பாக்கில் நிறையவே இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சதையுமே கரையும், அந்த அளவுக்கு சுவை ஏராளமாக இருக்கும். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நமக்கு திகட்டாது. இன்னும் மறுபடியும் சாப்பிட தோணும். ஏன்னா இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். இதோடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதம் வரணும். ஒரு பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் அப்படியே உருண்டு திரண்டு வரணும். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பாத்திரம், அந்த பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடணும். ஆறின பிறகு தான் நம்ம அதை ஸ்லைஸ் பண்ணி பீசஸ்லாம் போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஆற விட்டுட்டேன். இந்த டைமில் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேலே நம்ம வந்து ஹார்டாக வந்து அது ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் இதை ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது ஒரு மீடியமான சைஸில் ஒரு 6 பீஸ் எனக்கு வந்திருக்கு. ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு எந்த விதமான கலர் எசன்ஸும் பொடியும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நார்மலாகவே வந்து அந்த வெள்ளத்தில் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான கலர் இருக்குது. அதனால் ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நம்மளை அந்தளவுக்கு கவர்ந்தெழுக்கும். அவ்வளோதாங்க. இது போல் வேறொரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். Until then, bye.